அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய தினம் நமக்கு ஆனி மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரம் வருதுங்க. அதுவும் அற்புதமான ஒரு நாள்லேயே வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜூன் மாதத்தின் 22ஆம் தேதி ஆனி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும்போது நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்ததாக இது வந்திருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அதி அற்புதமானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி 8ஆம் தேதி இது வந்திருக்கு. 8ங்கிற எண் முருகனுக்கு உரியது இல்லையே, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கலாம். 8ங்கிறது முருகனுக்கு உரியது இல்லை தான். ஆனால் 8ங்கிற எண் அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. அதனால் இது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம ராகு பிரீத்தி செய்கிறது வழக்கம். ஏன்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்குன்னு தனியாக கிழமைகள் கிடையாது. குறிப்பாக ராகுவுக்கு உண்டான பரிகாரமெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யும்போது நமக்கு 100% பலனை கொடுத்துரும். அந்த ராகுவுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 4. அது இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது. அதாவது 22ன்னு தேதி இருக்குது பாருங்கள். இதில் வர ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். அடுத்ததாக டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 786 அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு இன்றைக்கும் இருந்தது, நாளைக்கும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷமானது 25வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகை 2யும் 5யும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 7ன்னு கிடச்சிரும். அடுத்தது 8ங்கிற நம்பர், இது ஆனி மாதத்தின் 8ஆம் தேதி, இங்கே நமக்கு 8ன்னு அமைஞ்சிரும். அடுத்தது 6ங்கிற நம்பர், இந்த ஜூன் மாதம்ங்கிறது 6வது மாதம், அதனால் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருது. ஸோ இத்தனை சிறப்புகளுடனும் நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரமானது பிறக்குது. முருகப்பெருமான மனதுக்குள்ளே நினச்சி முருகா அப்படின்னு கூப்பிட்டாவே அவர் ஓடோடி வருவார், கேட்டதெல்லாம் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லலாம். அவரை வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த கிருத்திகை வழிபாடு நம்ம செய்கிறோம். இப்போ இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது, எந்தெந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் வழிபாடு செய்வீங்களோ அது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். விரதம் இருக்காமல் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். ஆனால் காலையில் தூங்கி எழுந்ததும் வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொன்னாலே போதும், அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் தூங்கி எழுந்த உடனேயும் காலையிலே நம்ம இதை சொல்வதன் மூலமாக அன்றைய நாள் முழுக்கவே நமக்கு நன்மைகளாகவே சேரும் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் நாமங்கள்னு நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொன்றையும் சொல்லும் போதும் அதீத சக்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியானது இந்த நாளுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் முருகப்பெருமான வளர்த்திய 6 கார்த்திகை பெண்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு அன்னையினுடைய ஆசையே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் கார்த்திகேயாய நமக. இதில் பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற பேர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெயராக சொல்லுவாங்க. மேலும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தியதுனால இந்த கார்த்திகேயாய நமகங்கிற மந்திர வார்த்தையை நம்ம இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சொல்கிறது இன்னும் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். இப்போ காலையில் வெறும் வயிற்றிலேயே நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை வீடியோவை நாளை நாளில் நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால பெரும்பாலான வீடுகளில் அசைவம் செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி அசைவம் நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம். அசைவம் சாப்பிடலை அப்படின்னா தாராளமாக எப்போ வேணாலும் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அதே போல் பீரியட்ஸ் டைமில் சொல்லலாமான்னு கேட்டால், பீரியட்ஸ் டைமில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம், விளக்கு தான் ஏற்றக்கூடாது. நாளைக்கு நீங்கள் கிருத்திகை வழிபாடு வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் 108 முறை நாம ஜபங்கள் சொல்லும்போது இந்த பேரை நீங்கள் சொல்லி செய்கிறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். குறிப்பாக குழந்தைய பேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள், இந்த பேரை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும்போது கார்த்திகை பெண்களின் மனம் குளிர்ந்து அவங்க உங்களுக்கு அந்த தாய்மை அடையும் பாக்கியத்தை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவசியம் இந்த ஒரு வரியை எல்லாருமே நாளைய நாளில் சொல்லி பலனடையுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.